வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துலா லக்னமும் காதல் திருமணம்ங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். காதல்ன்னா சுக்கிரனும், சந்திரனும் ஒண்ணா சேர்றது. அல்லது சுக்கிரனும், சந்திரனும் சமசப்தம் வந்தா காதல் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, 5 குடைவனும், 7 குடைவனும் சேர்ந்து இருக்கிறது. அல்லது 5 குடைவனும், 7 குடைவனும் பரிவர்த்தனை ஆகிறது. இந்த அமைப்பு இருந்தா காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அத குரு பார்த்தாருன்னா நல்ல முறையா திருமணம் நடக்கும். குரு பார்க்கல அப்படின்ட்டா பிரச்சனை இருந்த வாழ்க்கையா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா காதலுக்கு உண்டான கிரகங்களே 5, 7 குடையனா இருக்கிறது பகை கிரகங்கள் தான் வரும். அப்ப பகை கிரகங்கள் என்ன பண்ணும்? பிரச்சனையை தான் அங்க ஏற்படுத்தும். மனக்குழப்பங்களை தான் கொடுக்கும். தெளிவில்லாத நிலையை தான் கொடுக்கும். ஓகேங்களா? இங்க வந்து என்ன பார்க்கறாங்க? சனி செவ்வாயா வர்றாங்க. அப்ப சனி செவ்வாயினாவே அங்க பிரச்சனை, போராட்டம், சண்டை, சச்சரவு தானே காதல் திருமணம்னாலே. ஓகேங்களா? குரு பார்த்தாங்கன்னா நிவர்த்தி ஆயிடுச்சு. அல்லது கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அமர்ந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையா போகும். இல்ல பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையா தான் போகும். 6 குடையவன் 8 குடையவன் சம்பந்தப்பட்டாங்கன்னா திருமணம்